வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். நார்மலி இன்றைக்கி வந்து டியூஸ்டே, காலேஜ் போகல, உடம்பு முடியலன்ட்டு. ஸோ நமக்கு ஸ்டொமக் பெயின் அந்த இஷ்யூஸ்லாம் ஒரு ஏரியா வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக டாலரேட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம வந்து லீவ் போட்டாச்சு. மோரோவர் நேற்று வேறு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அது என்னன்றதை போக போக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஒரு சம்பவம். நேற்று நான் காலேஜ் கரெக்டாக போயிட்டேன். காலையில் எப்பவும் போல் காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு கூட அப்புறமா ஒரு 10:45 சம்திங் எங்கள் மம்மி ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீ கொஞ்சம் வா கிளம்பி அப்படின்ட்டு. நான் மேமுக்கு கால் பண்ணி அங்கே கேட் பாஸ் லீவ் ஃபார்ம்லாம் அந்த ப்ரொசீஜரெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 11 o'clock போல் நான் அங்கேருந்து கிளம்பி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 12 o'clock ஆகிடுச்சு. அங்கே போனால் அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் ஃபைன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து அடுக்கம்பாறையில் இருக்கிறாங்க. ஐ ஹோப் ஷி வில் கம் ஈவன் மச் பெட்டர். ஸோ நல்லாயிடும் நம்புகிறேன். அதே நம்பிக்கையில் தான் நானும் இது பண்ணேன். எனக்கு என்னென்னா, இன்றைக்கி அம்மா அப்பா எல்லாருமே போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வந்து இன்றைக்கி காலேஜ் போகலான்னு நான் பிளான் பண்ணேன். பட் என்னென்னா, காலையில் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகிட்டு, as usual மந்த்லி கிராம்ஸ் தான் அது வந்துருச்சு. ஸோ என்னால் போக முடியல காலேஜுக்கு. நாளைக்கு ஆனால் கண்டிப்பாக நான் போயிடுவேன். ஏன்னா நாளையிலேருந்து எனக்கு வந்து ஐஐடி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து சாமான்லாம் அப்படியே இருக்குது, பாத்திரம்லாம் எதுவுமே வளர்க்கவே கிடையாது, அது அப்படியே இருக்குது. அப்பா வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, சரி ஓகே நீ வந்து குக்கிங் பார்த்துக்கோ, நான் வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன், விச் மீன்ஸ் என் அம்மாவோட அம்மா, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன், அவங்க வந்து உனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பாத்திரமோ அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா டைம் இப்போவே வந்து 11 ஆக போகுது. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சம்படி நோஸ், எனக்கு வந்து க்ளீனாக இருந்தால் மட்டும் தான் நான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து லஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். சாப்பாடு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வத்தல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சாப்பாடு செஞ்சுட்டு வத்தல் வறுத்துட்டு சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு வைக்க போகிறேன். வாங்கிட்டு வந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்றதை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு கிளிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டக்குன்னு டைம் இல்லை நமக்கு கிளிப்லாம் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து அப்படியே குக்கிங் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து மழை வருது இங்கே. நான் ஜன்னலும் பார்க்கல, ப்ளஸ் வெளியவும் வந்து பார்க்காமலே என்னால் கெஸ் பண்ண முடியும், என்னால் சொல்ல முடியும் மழை வருதுன்றது. ஏன்னா நம்ம வந்து ரெயின் டிடெக்டர் வச்சுருக்கோம் வீட்டில். ஸோ நமக்கு சவுண்டு வரும், டப் 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 டப்னு சவுண்டு வரும்போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மழை வருது அப்படின்ட்டு. அதாவது வாழ்க்கை போராட்டம் இருக்கலாம், ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. சரி ரொம்ப வெயிலாக இருக்கே, நம்ம வந்து சர்பத் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். மழை வந்துருச்சு. சரி மழையாக இருக்கே, பாதாம் பால் குடிக்கலான்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சேன். இப்போது பால் கெட்டு போச்சு. இப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். டாடா.